இது வந்து இந்த வில்லேஜ் சம்மந்தப்பட்டது. இதில் வந்து கணவன் இழந்த பெண்கள் வந்து 15 பேர் இருக்காங்க. அவங்களதில் வந்து அந்த ஃபண்ட் எலோகேஷன் வந்து நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து தரக்குள்ளே தான் நான் மேம்கிட்ட கொண்டு போய் அதை கொடுப்பேன். அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். மற்றது வந்து அந்த ஃபீல்டுக்கு போகிறாக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து மேம்கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அந்த கணக்கு விஷயங்கள் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனம். மேம் அப்படித்தான் சிரிச்சு கேட்பாவோ, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏசி போட்டுருவாவோ, கவனம். நீங்கள் இந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம மேடம் இருக்கவில்லை, அவையோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த பேப்பரை காட்டி அங்கே எஞ்சி சைனை வாங்க பார்ப்பாவோ, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றது நீங்கள் சைன் வைக்கக்குள்ளே கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும். சரியா? என்னையும் டவுட்டாக எனக்கு கோல் அடிங்க. நான் இந்த போப்பரை நாங்கள் அந்த 2 புள்ளியில் பார்க்கணும். என்னையும் மட்டும் மெசேஜ் பண்ணு. சரியா? சரியா? மருமகள். ஓ மாமா, வாரம் மாமா. கொஞ்சம் வா. வாரம் மாமா, வாரம். என்ன மாமா? என்னண்டா அன்றைக்கு ஊருக்கு போயிருந்தேன், இடியே சமைச்சிருக்கியா? ஓ இல்லை கிச்சனில் கொஞ்சம் கழிட்டு இருந்தேன். என்னண்டா அன்றைக்கு ஊருக்கு போன ஒரு விஷயம். மற்றது தம்பியோட கதைச்சேன், நான் மகனோட. என்னவா? வரப்போறானாமே ஊருக்கு? தெரியல மாமா, சொல்லலையே ஒன்றும். இது அடிக்கவா, எக்ஸிட் அடிக்கவா, மீனி நாடுகளையும் பிரச்சனையாமே. அப்போ வரையாமன்னு சொன்னான். அப்போ ஊர்லேயும் நம்ம அந்த தோட்டங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கிடக்குதானே, குத்தைக்கு தானே கொடுத்து கிடக்குது. இவன் வந்து தானே சொன்னான். அந்த குத்தையெல்லாம் முடிச்சு போட்டு இவன் பார்த்து திரிக்கலாம் தானே, வேலைக்கு போட்டுப்பா. ஊரில் ஆளாதானே புள்ள, நம்ம அதை குத்தையை கொடுத்துட்டு கிடக்கம். விளங்கிட்டா? மற்ற ஊருக்கு போன அன்றைக்கு போனட்டே இந்த சுந்தரத்தில் மகள பிரச்சனை நடந்தது. 4 நாள் இவ போய் தங்கி அவனோட ஓடி போயிருந்த. நம்மளோட பக்கத்தூரில் ஆரோ அவன் நண்பண்ட வீட்டையாமட்டு தங்கி இருந்தேன். நம்மளோட பொடிய நீரோட இறங்கி கம்புதடியோட இறங்கி நல்ல அட்டி அவருக்கு மாப்பிள்ளைக்கு வெளுத்து போட்டு இவ்வளவு இழுத்துட்டு வந்தேன். இழுத்துட்டு வந்து உடனே நம்மட சாதியில் நம்மட பொடியை நுழைத்தேன். நம்மட பாரம்பரியத்தை பின்பற்ற பொடியை நுழைத்தேன். அவன் சொன்னான், நான் கட்டுறேன் மாமா. அவளை ஒத்துக்கொண்டதில்ல வாணி. அவன் என்ன ஒத்துக்கொள்றா? வேற நமக்கு ஒத்துக்கொள்றதுக்கு. உடனே சுந்தரத்திட்ட சொல்லி கட்டி வச்சு ஒரே நாளில் எல்லா கல்யாணம் எல்லாம் கட்டி வச்சாச்சு. 2 நாளைக்கு புறவாக்களுக்கு அனுப்புகிறோம் வெளியே. என்ன மாமா அண்டைக்கு போய் நின்று வந்து நீங்கள் இதுக்கு தானே? அப்போ நீங்கள் இது புள்ள நான் சொன்னதானே, ஒருத்திக்கு விட்டோம்னு சொன்னா நாளைக்கு இன்னொருத்தி வந்து நிற்பா. இதான் சான்று நிற்பா. விளங்குதா? சரி. அவன் இவளை கட்டுறான் நமக்கு தெரியாது. எந்த மரத்துக்காரன் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒருத்தனை விட்டோம்னு சொன்னா, ஒருத்திய விட்டோம்னு சொன்னா நாளைக்கு எல்லாரும் வேலை செய்வாங்க. அதுதான் சரி மாமா நீங்க செஞ்சது. சரியா? என்னவோ நடந்து போயிடுச்சு. 4 நாள் என்ன நடந்திருக்க போகுது? அதுதான் இப்ப ஊர்ல நடக்காத ஒருவருக்கும் சொல்லல. காதும் வச்ச மாதிரி அவருக்கு அடிச்சு பிலாசி போட்ட ஆளுக்கு என்ன நடந்துச்சோ தெரியா, நல்ல அடிச்ச ஆளுக்கு போலீஸ். என்ன போலீஸ் நம்மட புள்ள தான் இருக்குது, நம்மட கதாதி புள்ள தான் இருக்குது. அவன் நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட். நான் ஒரு அரசாங்கம் வாங்கின நம்மளோட நல்ல இது. இப்ப நம்ம பார்த்து விட்டு வளர்த்த பிள்ளைகள் தானே ஊருக்குள்ள இருக்க எல்லாம். இப்ப நம்மள நிமிந்து நிக்க மாட்டானீங்க. அவன் போலீஸா இருந்தாலும் என்னைய கண்டா நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க முடிச்சு எல்லாம் கொடுத்தாச்சு. 2 நாள்ல ஆக்கள் வலிக்கிறாங்க. அனுப்பி வைக்கீங்க. அப்பா உனக்கு தெரியும் தானே மாமாவை பத்தி? அப்பா சொல்லாதீங்க மாமா. சொந்த மகள் உனக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் வருது. சொந்த மகள் வந்து ஒருத்தனை கட்டிட்டு வந்தாள். யாரை கட்டிட்டு வந்தாள் தெரியுமா உனக்கு? ஊருக்குள்ள அந்த பைபிளை தூக்கிட்டு 5ஆம் வேலைக்கார ஒருத்தன் வந்தவன். அவனை லவ் பண்ணி கட்டிட்டு வீட்டு வாசல் வந்து நின்றாவும். எத்தனை வருஷம் நடந்தது? நான் கல்யாணம் கட்டும் போது 23 வருஷம். இன்னும் 23 வருஷம் புள்ள நடந்து. இன்னும் அவளோட முகம் பார்க்கலையே நான். அவளுக்கு எத்தனை புள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னும் இன்றைய வரைக்கும் எனக்கு தெரியா. எடுக்க மாட்டேன். மருமகள் உன்னட்ட சொல்றேன் நான். மாமா செத்தா கூட இந்த பலவுக்குள்ள வரக்கூடாது. இல்ல மாமா நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் தானே. ஆனா மாமா எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு மாமா. இவர் கொஞ்சம் லேசா பாசமான தங்கச்சி பாசம் அவருக்கு நான் கவனிச்சிருக்கேன்.
கதைக்காரோ ஒரு டவுட் கொஞ்சம் காசு அனுப்புறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதா மாமா இன்னைக்கு அவருக்கு என்னதா இருந்தாலும் வெளிநாடெல்லாம் போய் வாரவர் தானே மருமகள் அவளோட மூத்த மகள் வயசுக்கு வந்தவள் தானே ஓ அந்த போட்டோஸ் எல்லாம் இதை அனுப்புன போல காசு இதை அனுப்புன கதை ஒன்று புடிப்பேன் இல்ல நான் புடிப்பேன் உனக்கு மாமாவை பத்தி நான் சொல்லி வச்சிருக்கேன் அவருக்கு மாமா பத்தி தெரியும் தானே பிறகு நீங்க மாமா செத்து போனா கூட கடமை செய்ய விட மாட்டாரு தெரியும் தானே சொல்லி நான் பிடிப்பேன் ஆனா இவளையுமா மருமகன்காரன் எடுக்க மாட்டான் புள்ள வளவுக்குள்ள இந்த உடம்புல சீவன் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல ரத்தத்தை மாத்தலாமா புள்ள இந்த நிறத்தை மாத்தலாமா இந்த குணத்தை மாத்தலாமா அப்புறம் என்னென்று இந்த கிளைகள் வைத்து மதம் மாறுது சாதி மாறுது எனக்கு என்ன தெரியுமாமா அது இப்போ ஒரு சர்வ சாதாரணமா போயிட்டு மாமா இல்ல அப்படித்தான் தெரியுதுகள் விடக்கூடா புள்ளை நம்ம காப்பாற்றணும் பாரம்பரியத்தை நம்மளோட மதத்தையும் நம்மளோட சாதியையும் இனத்தையும் நீங்க இருக்கும் வரைக்கும் விட மாட்டீங்க மாமா உங்களை நம்பிதான் நான் இருக்கேன் 2 பிள்ளைகளை வச்சுட்டு இவர் வாரம் என்றிருக்கான் அது அவன் பிரச்சனையை பார்க்கணும் சுந்தரமும் கொஞ்சம் உடைஞ்சு போய்தான் இருக்கான் நான் சொன்னா மகளை அனுப்பி போட்டு ஊருக்கு வா வந்து இன்னொரு 4 நாள் நில்லு நின்று நீ அவனோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் அவனுக்கு கொஞ்சம் இது ஓ அப்ப அவனுக்கு கொஞ்சம் மனக்கவலையெல்லாம் இருக்கிறான் நம்ம தானே பார்க்கணும் எல்லாத்தையும் நீங்க போய் எல்லா வேலையை முடிச்சபடி அவரு கொஞ்சம் நிம்மதி இல்லாட்டி பாவம் அந்த மனுஷன் சாதி சமயம் மதம் வந்துட்டு எவ்வளவு வைராக்கியமா தெரிஞ்சால் இப்படி உடைச்சு போட்டால் மகள் பாத்தியா சேர்ச்சுக்க போற போடி என்ன இல்ல அவனியல் தான் பிரச்சனை அவனியல் தான் பிரச்சனையை கொண்டு வரானியல் நம்மட புள்ளை எல்லாம் நல்லா இருக்குது இப்பனியல் தான் அதை கொண்டு கெடுக்கிறானே நம்மட புள்ளையில பிள்ளைக்கு நம்மட மதம் நம்மட சாதி என்ற ஒரு பற்று இல்ல வேலைக்கு போகுதல் மாமா எனக்கு இவர் வந்தாதான் கொஞ்சம் பார்க்க வைக்கணும் இங்கிலீஷ் பேர்களெல்லாம் சொல்லு வாலிபல் தெரியல கொஞ்சம் சீனியை குறைச்சி போட்டுதா புள்ள நான் இல்லையே வீட்டில் வந்துட்டாளா புள்ள நம்மட தெரியல மாமா கேட் சத்தம் கடிச்சு வந்து மாமா நீங்க கத்தி கத்தி உங்களோட உடம்ப கெடுத்து கொள்ளாதீங்க தம்பி வாரானாம் அப்ப நம்ம வந்தோடனே ஒரு ட்ரிப் கொண்டு போவோம் என்ன இங்க ஊருக்கும் போயிட்டு இந்த பாசி கூட பக்கம் எல்லாம் போயிடாதீங்க மாமா அங்க எல்லா கலையிலுமே தண்ணிக்குள்ளே குடிக்கிறேன் எனக்கு வேற எங்கேயா போவோம் சரியா சுவர் இல்லாம போட்டு சரி மாமா தாத்தா தாத்தா பூஜாமா உத்திரியா கொஞ்சம் வேலை கூட ஊருக்கும் போய் வந்ததானே தாத்தாக்கு இப்போ முதல் மாதம் இல்லை வயசு போயிட்டு சுகர் கூடிட்டு கொலஸ்ட்ரால் இருக்கு ப்ரெஷர் இருக்கு சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்றீங்க எல்லாத்தையும் சாப்பிட்றா நீங்க இப்போ கொஞ்சம் குறைவு உங்களோட அம்மா சமைச்சு தந்துதான் என்ன நடந்த ப்ரோ இல்ல சுற்றியான வேலை போகணும் வீடு வழியெல்லாம் போகணும் பைக்ல தான் ஓட்டம் இனி இங்க வந்தா பில் என்கிட்ட பண்ணணும் இந்த வெயிலுக்குள்ள உனக்கு என்னதுக்கு புள்ள இந்த தேவையில்லாத வேலை நம்ம ஊரில் அவ்வளவு இந்த 50 ஏக்கர் தோட்டம் இருக்கு இந்த 200 ஏக்கர் வயலை குத்தகையை கொடுத்திருக்கேன் ஊரில் 2 வீடு இருக்கு டவுனில் இந்த பெரிய வீடு இருக்குது என்ன செய்யணும் மில் இந்த டவுனில் ஒன்று துறக்கையா விட்டு தம்பி சொல்லி திரிக்கான் கூட அப்பன் அவன் வந்தானே அதை பார்க்க போகிறான் அவனே 40 பேருக்கு வேலை கொடுக்க போகிறான் அப்புறம் நீ போய்து என்ஜிஓ வேலை அந்த வேலை இந்திய வேலைன்னு உன்னை யார் சொன்னேன் சரி படிச்சுத்தான் என்ன அக்கௌண்ட்டு என்ன படிச்ச நீ உள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏதோ படிச்சுத்தான் நம்மளோட ஒரு சிலவை பார்த்து தெரியும் இன்னொருலேருந்து போய் திரிக்கணும் அதுக்கு தான் வேலைக்கு வச்சிருக்கீதானே எனக்கு என்ன இதுல இந்த மனசுல உடன்பாடு இல்லை நீ எந்த வேலைக்கு போறது என்னென்ன யாரோ எவரோ இவனோட வேலை இரியோ இங்க போறியோ இவங்களோட சாப்பிட்றியோ அது ஒரு கிறிஸ்டியன் என்ஜிஓ தான் என்ன என்ஜிஓ ஒரு கிறிஸ்டியன் என்ஜிஓ மஞ்சோ வாரன் மாமா இங்க வா இந்தாங்க மாமா டீ எடுங்க நீங்க இப்ப ஆண்டி போட்ட டீ கொஞ்சம் போட்டு தரேன் பிறகு என்னண்டு கேளு கொஞ்சம் என்னம்மா என்னவள் இல்லம்மா நான் அந்த வேலை செய்யற என்ஜிஓ அது கிறிஸ்டியன் என்ஜிஓன்னு சொன்னேன் கிறிஸ்டியன் என்ஜிஓவா ஓ நான் சொன்னேன் ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேர் சொன்னவள் மாமா நான் சொன்னேன் தானே தெரியா மாமா மருமகள் நான் இதைத்தான் சொல்றேன் நான் திரும்ப சொல்றேன் நான் நீ என்னத்துக்குடி அந்த என்ஜிஓக்குள்ள வேலைக்கு போறாய் இல்லம்மா அங்க போற அந்த கணவன் இல்லாதவங்க அந்த விதவைகள் அவங்களுக்கு உதவி செய்யற அப்படித்தானம்மா அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு எங்க சாப்பிடுறா இப்ப நீ எங்க என்ன வேக்குக்கு போறா ஃபீல்டு வேலை ஃபீல்டு வேக்கு எங்கேயோ போறா எங்க சாப்பிடுறா கடையில வாங்கி சாப்பிடு எந்த கடை யாரு நடத்துறா அந்த கடை இவன் நடத்துறான்
அவங்களோட வீடுகளில் சாப்பிட்றியா? அவங்களோட வீடுகளில் நான் இப்போ நீ போற அங்கேயும் காசு கொடுக்க போற ஒரு வீட்டுக்கு வாங்கக்கா இருங்கக்கா குடிக்க டீ தருவாங்க, சோறை தருவாங்க, தின்ன சொல்லி தின்னு. என்ன சாதியோ தெரியாது. நீ என்னத்துக்கு இந்த வேலைக்கு வேலைக்கு தானே நான் போயிட்டு அங்கேயா கிடக்குறேன். இந்த வேலை மழை உண்டு பண்ண நீ வீட்டை இல்லை. காலையில போனா பின்னேரம் வாரேன். ஊர்பட்ட சாதி கிடக்கு, கீழ் சாதி எல்லாம் கிடக்கு. ஒரே போறல அப்பயாவது இருந்து போட்டு தான் போறேன். மற்றபடி ஆபீஸுக்குலாம் வேலை. நம்ம சாதிக்காரன் ஒத்து வரா பூஜா. நான் சொன்னேன் தானே மஞ்சு, இது 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 சரி வராது. இது எனக்கு தெரியும் மாமா. ஆபீஸுக்குலாம் கூட வேலை. கிழமையில ஒரு 3 தரம் தான். புள்ள நீ விளங்கிக்கொள்ள ஒரு விஷயத்தை. தாத்தாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு தெரியும். உட மாமியில நிலம் என்று தெரியும் தானே உனக்கு. 23 வருஷமா கதைக்காம இருக்கு. தெரியும் தாத்தா. நீங்க நம்புங்க, நான் வேலைக்கு மட்டும் தான் போயிட்டு வரேன். வேற எங்க அவங்ககிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்டு. நீ இங்க உட மாமியில நிலமே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். கையில தூக்கி பாசமா வளர்த்தின தோல்ல போட்டு என்ற ஒரே ஒரு பொம்பளை புள்ளவள். சரியா? அவள் செஞ்சது வாயில வருது எனக்கு நல்லா. அந்த ஊத்த வேலைக்கு அவளை நான் வீட்டை விட்டு அனுப்புனான். நான் அடுத்த தலையடியப்பா இன்றைய வரைக்கும் அவளோட குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன செய்ய ஒன்று தெரியா எனக்கு. உங்க அப்பனை மட்டும்தான் புள்ளையா வச்சுருக்கேன் நான். ஏன்? இந்த வேலைக்காக, இங்க செஞ்ச வேலைக்காக. தெரியும் தானே பூஜா, தாத்தாட குணம் தெரியும் தானே. வேலைக்கு மட்டும்தானே நான் போய் வரேன். நீ சொல்லிக்கலாமே பூஜா. அது என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியா புள்ளாங்க உனக்கு தெரியா? நீ குழந்தை புள்ள, நீ சின்ன புள்ள. வெள்ளக்காராங்களாங்க எல்லாரும் வேற எப்பயாவது இருந்து போட்டு வருவாங்க. அப்ப அங்க உனக்கு ஜோமனா பண்ணுவாங்களே, அது அவங்க அங்கால பண்ணுவாங்க. நான் இங்கால தனியே தனி பண்ணு பண்ணு. கேளுங்க மாமா, அவளோட கேளுங்க மாமா என்ன செய்யறாளு. எனக்கு வெளியில போயிருவேன் நம்ம அவங்க இது செய்யல எல்லாம். மாமா இவ்வளவு வேலையை விட நிக்க சொல்லுவோம் மாமா, தேவையில்லை. இவரை முளைக்கிறாங்க இங்க, நம்மளுக்கு சொத்து பத்து எல்லாம் கிடக்கு. இந்த சாதி குறைஞ்ச ஆக்களோட போய் நீ வேலை செய்ய எவ்வளவு, சாப்பிட எவ்வளவு, குடிக்க இந்த இது அலுமாரியில் அந்த ப்ரெஷர் குளிசரிக்கு எடுத்து உள்ள. நான் சொன்னேன் தானே எனக்கு ஏல. தாத்தா நான் வேலைக்கு தானே தாத்தா போறேன். அங்க நான் வேற அவங்களோட சாப்பிட்ற குடிக்கிற அப்படி ஒன்றும் இல்லை தாத்தா. நீங்க கூட யோசிக்காதீங்க. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியா? காப்பாத்துவேன், நீங்க கூட யோசிக்காதீங்க. எனக்கு தெரியா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போறேன் ஒன்றும் தெரியா. என்ன செய்ய போறான்னு தெரியா, எனக்கு ஏது செய்ய போறான்னு தெரியா. என்ன ஆசை எனக்கு தெரியா. இந்தாங்க மாமா, நீங்க சும்மா யோசிக்காதீங்க. போடுற மாதிரி போடுங்க. அதை தண்ணி வேணுமா மாமா? டீயை கொடுங்க, டீயை போடுங்க. இங்க வேறு போறீங்க மாமா, பிரஷர் கூட. சும்மா இருங்க. வெளியில இல்ல, நான் சொன்னேன் தானே. இந்த நட நீ போ. இந்த வேலைக்கு எழும்பு, நட உள்ள போ. நான் வேலைக்கு தானே போறேன் மாமா, நீங்க யோசிக்காதீங்க மாமா. இத நட. சோ கடவுளே, இருக்குதா என்னப்பா இந்த இருக்கு விசுக்கு. சரி நீ போ, நீ போய் அவளை பாரு. மாமா நீங்க ரூமுக்கு போய் படுங்க. நான் படுக்க, நீ போ. நான் ஒரேடியா போய் சேர்றேன். அப்பா நீங்க கதைக்காதீங்க மாமா, ரூமுக்கு போய் படுங்க மாமா. போ நட. நீ புள்ளைய கெடுத்து வச்சிருக்கா. இவரை முதல்ல அடிப்பிக்கோ. சரியா என்ன? சரி வராது இல்லாட்டி பிரச்சனைப்பா விழால நம்மளுக்கு. நான் மற்றவண்ட வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்து முடிக்கேன். கடைசா தலைகடி எந்த வீட்டில் வந்து இறங்குது. இன்றைக்கு வேலைண்டுவாள், நாளைக்கு அவங்களோட ஜெபிக்கணுமெண்டுவாள், நாளைக்கு வந்து திணிப்பாள் பைபிளை தூக்கிச்சு. இதான் நடக்குது எல்லா குடும்பத்திலையும். நாசமா போக எல்லாரும், எல்லாம் நாசமா போறீங்க. ஒருத்தர் உண்டு என்ற சொல்லு கேட்கறது. இவ்வளவு காலம் கட்டி காப்பாத்தினது இந்த பாரம்பரியம், இந்த சாதி பெருமை எல்லாம் நாசமா போகுது. ஐயோ.